இல்ல இல்ல. சோ இங்க உள்ள தாக்கத்தின் போது ஏற்படுற வெப்போல்றைவானது பேர் என்ன? பேர் என்ன? உள்படிவாக வெப்பம். நீ சொல்லுமா பாப்போம். ஒரு மூல் PbSO உள்படிவாகினா இதை விட y கூட இருந்தா, நீ கணிச்சு வர மூல் பெருமானம் y கூட இருந்தா PbSO கூட மூல இந்த xy சார்பை செல்வாகும். x விட y கூட இருந்தா PbSO கூட மூல என்னடாகல x யார் இல்லை பீசமான என்னடாகலைங்க ஒன்று கொண்டு அவ x விட y நீ கூட எடுத்துக்க வேண்டி வந்து எத்தனை மூல் தாக்குது? ரெண்டு பேரும் x தான மூல தாக்கும். சோ வந்து எல்லை படுத்தி pb வந்து 2y. சோ x மூல் வரும். மாறி வந்து எங்களுக்கு வந்து x கூட வந்தா எத்தனை மூல் வருது? y மூல் வரும். இப்ப நான் கேக்குறேன் அப்ப இங்க யார் எத்தனை மூல் வந்தீங்க கதை எனக்கு தேவை. இங்க எல்லாம் பார்த்து கொடு. இவர மூல் எனக்கு தேவை, இவர மூல் தேவை. ரெண்டையும் பார்த்தா கால்குலேஷன் அறிவுப்படி PbSO கூட எத்தனை மூல் வரும்னு மதிக்கலாம் இல்லையா? மதிக்கலாம். PbSO கூட நான் சும்மா உதாரணமா கேக்குறேன். நீங்க கணிச்சு இந்த ரெண்டு பேரையும் ஒவ்வொரு மூல் வந்தா எத்தனை கிலோ ஜூல்? எத்தனை கிலோ ஜூல் வெப்பம் படிக்கிறது? ஒவ்வொரு மூல் வந்தா எத்தனை மூல் வரும்? ஒரு மூல் வரப்பட்டா மொத்தம் படியேற்றப்பட வெப்பம் என்ன? 50 கிலோ ஜூல். ரெண்டு பேரையும் தசம் ஒரு மூல் என்ன? 5 கிலோ ஜூல். தசம் 1 தசம் 2 என்ன? 5 கிலோ ஜூல். அதே மாதிரி வந்து இங்க தசம் 3 இங்க தசம் 1 என்ன? 5 கிலோ ஜூல் தான். தசம் 1 தாக்க போகுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் மூல்ல இருந்து இவர மூல் முக்கியம். அப்படின்னா இந்த தாக்கத்தின் போது வெளிவிடப்பட்ட வெப்பம் அதாவது Q நமக்கு தெரியும். Q தெரியும். இந்த வெப்பத்தை எப்படி அளக்க போறேன்? இந்த தாக்கம் எங்க நடத்துறோம்? நாம பொதுவா கலோரி மானிக்குவோம். ஏனென்றா கலோரி மானிக்கிறது நம்ம செஞ்சோம்னா சூழலுக்கு கிடக்கப்பட்ட வெப்பத்தை புறக்கணிக்கலாம், பாத்திரம் பெற்ற வெப்பத்தை புறக்கணிக்கலாம். அப்ப தாக்க வெப்பம் சமன், தாக்க வெப்பம் சமன் யார் பெற்ற வெப்பம்? கரைசல் பெற்ற வெப்பம். கொஞ்சம் புரியுங்களா? தாக்க வெப்பம் சமன் கரைசல் பெற்ற வெப்பம் ms into θ. ஓகே தானே? ஆனா இங்க பாத்திரம் பெற்ற வெப்பத்தை புறக்கணிக்க முடியாது. ஏன்? பாத்திரத்துக்கு என்ன இருக்கு? வெப்ப கொள்ளளவு. என்ன நோட்ஸ் எழுதுறீங்க உங்களுக்கு? ms θ சம என்ன நோட்ஸ் இருந்துச்சு? c θ. c என்பது என்ன? பாத்திரத்தின் வெப்ப கொள்ளளவு. அவ என்ன பாருங்க ப்ளே உனக்கு Q தெரியுமா இல்லையா? Q தெரியுமா இல்லையா? Q தெரியா? என்னடா தாக்க வெப்பம் ஓடோடா ஒரு புரியுங்கடா கேள்விய. தாக்க வெப்பம்டா உள்படிவா இபாடி என்னடா இபாடி உள்படி வர வெளியேற்றப்பட்ட வெப்பம் எத்தனை மூலண்டு கணக்கு பார்த்து ஒரு மூலுக்கு இவ்வளவு உண்டா நீ கண்ட மூலு கண்டேடா உனக்கு Q தெரியும். m என்பது யார்? கரைசல்ல தெரியும். எத்தனை கிலோகிராம் என்று குறிக்க தெரியும். மனக்கணக்கு பார்த்து ஒரு பேரை வைக்கப்படா எத்தனை கிலோகிராம் மனக்கணக்கு பார்த்து என்னடா ரெண்டு பேரையும் எத்தனை சென்டிமீட்டர் காரம்? 29. மொத்த கணக்கு என்ன? 500 சென்டிமீட்டர் கணக்கு. கரைசல யாருக்கு சமம் எடுக்கிறோம்? நீருக்கு. நீர் அடர்த்தி என்ன? 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. அப்ப 500 சென்டிமீட்டர் நீர் திணிவு என்ன? 500 கிராம் எத்தனை கிலோகிராம்? 1/2 கிலோகிராம். அப்படிதானே? 1/2 கிலோ. சோ வந்து 7.5 கிலோகிராம். கரெக்டா? நீரின் தன்மைப்பொருள் அளவு இது கிலோகிராம் இருந்தா 4200 போடுவாய். அப்ப என்ன போடுவாய்? 4200 போடுவாய். இது கிலோகிராம் இருந்தா என்னடா நீங்க? இது கிராமில் இருந்தா என்ன போடுவாங்க? 4.2. சோ இது பாருங்க வேற பாஸ் தெரியும், திரிவு தெரியும், இது தெரியும் 4200. தீட்டா என்பது எனக்கு தெரியாது. ஏன் தீட்டா வெப்பநிலை மாற்றம் தானே எனக்கு தெரியாது. ஆனா ஸ்டார்ட்ல தாக்கம் தொடங்க முந்தி எத்தனை இருக்கு? 25. சார் நான் வந்து சத்தியம் பண்ண சொல்லுவேன். இங்க நான் போய் தாக்க முடிவில வெப்பநிலை 25 விட கொஞ்சம் எப்படி இருக்கும்? ஒரே இருக்குமா கூட இருக்குமா? கூட இருக்கு. ஒரு கேள்வி ஒரு புரோகிராம் நடக்குது. சோ வெப்பநிலை 25 விட கூட உங்களுக்கு மடக்குறன்னு சொன்னா அந்த பேழி எடுத்தால் முதலாவது விட என்ன சந்திரிக்கணும் மட்டும் இந்த விடையில முடிவு சொல்ற பாருங்க. ரைட்? ஒரு தீட்டா எனக்கு தெரியாது. ஒன்று சி அவர் தந்திருக்கிறார். சீட பெருமான் தந்திருக்கிறார். ரைட்? தீட்டா எனக்கு தெரியாது. சி வந்து ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு சொன்னா இது ஞாபகம் சீரழகு. சீரழகு பாருங்க. சீரழகு ஜூல் கெல்வின் ஸ்வாட். இவர் அழகு என்ன? பாகை சியலை கெல்வின் தானே, வெப்பநிலை மாற்றம் தானே. சோ இவர் ஜூல்ல வருவார். இவர் மக்கள் ஜூல்ல வருவார். ஆனா இது என்ன அழகுல வரும்? நீங்க அந்த கிலோ ஜூல் கூல் மேல நீங்க கணிச்சிருக்கீங்க. ஒரு மூலுக்கு இத்தனை மூலு இனத்துல வருது கிலோ ஜூல்ல வரும். சோ இங்க வாரத்தை எடுத்து எடுக்கணும், ஜூலுக்கு எடுக்கணும். எத்தனை தெரியா கணியம் இருக்கு? ஒரே ஒரு தெரியா கணியம். யார் மட்டும்? தீட்டா. எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு மூணு செஞ்சுட்டு எல்லாரும் மனசு விடுறேன். தீட்டான வருமானம் உண்மையா வந்து 5 பாய்ஸ் வரும். 5 பாய்ஸ் வரும். இதை கேள்வி கேள்வி என்ன சொன்னா ஸ்டாண்ட்ல வெப்பநிலை 25. இந்த தாக்கம் நடந்து முடிஞ்ச பிறகு கலவை வெப்பநிலை வரும். கலவை வெப்பநிலை வரும்.
20 அவங்களுக்கு எல்லாம் விட இருக்கணும். மூணாவது விட 20, அஞ்சாவது விட 30. விட எத்தனை? 30 பாகைசி. ஏன் தீட்டாவது 100 வெப்பநிலை மாற்றம். ஆரம்ப வெப்பநிலை என்ன? 25. அப்ப சும்மா கழிக்க நம்ம 25/5 நம்ம மூலாவுடைய 20. தீட்டா என்பது வெப்பநிலை வித்தியாசம் 5. கடைசி வெப்பநிலை இறுதி வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை விட அதிகமா இருக்கு. வீழ்படிவாத தாக்கம் வரும், புறவெப்ப தாக்கம். எனவே 25 வெப்பநிலையை கூட்டணும். மாறுதல் 5 கூட்ட வேண்டி வரும். எனவே தீட்டா என்பது இங்க வெப்பநிலை குறைவா வெப்பநிலை அதிகரிப்பா? வெப்பநிலை அதிகரிப்பு. வெப்பநிலை எத்தனை? இறுதி வெப்பநிலை 30 பாய்ஸ். போய் பிரிச்சு போய் படிச்சு ரெண்டு பேரும் மூளையை காணணும். சீதரவையை போடுவோம். அதில் கீழ்படிவாய பிபிஎஸ் மூளை காணணும். பெற்றோர் வந்து நிற்கிறாங்க. படிச்ச உங்களை கூட்டிட்டு போகவா, அது படிச்ச அரைவாசியில கேள்வி செஞ்சு அரைவாசியில தொக்கு நிற்கிறவங்களை கூட்டிட்டு போவா? ரைட். சோ வந்து பிள்ளை பாருங்க, 10 மணி அதே பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க. இதால பிள்ளைன்னா கொடுத்து வந்து ரைட். தம்பி வேற மூலடிக்க ஒன்று தர 250 10 சாயம் 3 எவ்வளவு வரப்போகுது தம்பி? 0.25 மூல. சோ இவரையும் ஒன்று தர 250 10 சாயம் 3. சோ பிள்ளைகளுக்கு தெரியும் 0.25 மூல். ஆகவே ஒன்று கொண்டு பீசமானம் 0.25 மூல் பிபிஎஸ் ஓபுல் படிவாம். ஆகவே அடுத்த வசனம் 0.25 மூல் எழுதுக வசனத்துல பிபிஎஸ் ஓ உள் படிவாகும் ஒரு வெளியேறு வெப்பம் சமம் 0.25 மோல் PbSO4 உள் படிவாகும் போது ஏன் வெளியேறும் வெப்பம்னு சொல்றீங்கன்னு பல முறை சொல்லிட்டேன். ஒரு புறவெப்பத்தாக நடக்குது உள் படிவாகும் வெளியேறும் வெப்பம். எப்படி காணுவாய்? எப்படி காணுவாய்? ஒரு மோல் உள் படிவாகிற உனக்கு எத்தனை கிலோ ஜூல் வரும்? 50 கிலோ ஜூல் சொன்னா 0.25 மோலுக்கு பாருங்க. ஆகவே 50 க்கு 4. ஓகேனே? அப்ப 7.25 50 நாளைக்கு வரும் தானே? சோ 12.5 நடஸ்வாங்க. சோ 12.5 பிள்ளைகள் கவனம் இவனுக்கு பிரச்சனையை முடிச்சுட்டுங்க. 13 பேருக்கு ஜூல்ல போட்டு இதான் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரும். சரியான மிஸ்டேக் வரும். கிலோ ஜூல்ல உள்ள போகும். கவனம் தரிக்கோங்க. இப்படி எடுங்க. 12.5 கிலோ ஜூல் வரும். அத ஜூலுக்கு ஆகும் பிறகு. அப்பா நமக்கு மடங்கு கிலோ ஜூல்ல கொடுத்துறப்படா சொல்லு. கிளவி தாக்க சமமான தாக்க வெப்பம் சமம். தாக்க வெப்பம் சமம். கரைசல் பெற்ற வெப்பம். கரைசல் பெற்ற வெப்பம் சக பாத்திரம் பெற்ற வெப்பம். புறக்கணிக்க முடியாது. பாத்திரம் பெற்ற வெப்பம் அது சின்னப்பட்டு எழுதுறாங்க. அதான் போகும். ஒன்று நடக்க போகுது. எல்லாம் அப்படியே இருக்கு. கூடு வாசனை ரோட்டு எல்லாம் அப்படியே இருக்கு. சரியா? சோ அவசரம் டைம் முடிஞ்ச அவசரமா இருக்கு. எழுதி முடிஞ்சாலும் வைக்க வேண்டாப்பா. நான் முடிஞ்சா நான் கிளாஸ் முடியும். விஷயத்த முடியுதா? அவங்க எழுதிட்டு போறது வெளியே வாகனம் பண்ணா உங்களுக்கு சிடி 12.5 தர 13 சமன் எந்த பெருமானம் d தர v போட போறன d தர v தர s into theta சக c ஓட 400 theta. சோ வந்து 12.5 தர 13 சமன் டென்சிட்டி 1 தர கனடா வந்து 500 தர s 500 க்கு 1000 பிரிப்ப 1000 பிரிங்க. ரைட். இத்தனை வந்து கிலோகிராம் என்று வரும். தர 4200 தீட்டா சக 400 தீட்டா. பிளேன் 1 தர 500 போடுறீங்க. பிரிவ கிராம் எழுதுறதுக்கு 1000 பிரிச்சிருங்க. கிலோகிராம் ஆகுது. 0.5 தர 4200 2100 400 என்ன வர போகுது? 2500 தீட்டா. 12.5 தர 13 சமன் 2500 தீட்டா வரப்போகுது. சோ தீட்டா சமன்
by 12.5 தர 13 கீழ் 2500. சோ 0 ரெண்டாக கொண்டு எடுங்க 125 க்கு 25. எனவே தீட்டா சமன் 5 பாகை c. ரைட். சோ முதலாவது 5 பாகை c, இரண்டாவது 20 பாகை c இருந்தா ரெண்டுல எது போட்டு கழிக்கிற யோசனை வரும். சோ கவனமா இருக்கணும். பிளே கீழ எழுதுங்க. வீழ்படிவாதல் தீட்டா கணக்கு வேணும். வீழ்படிவாதல் தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம் என்பதால் வீழ்படிவாதல் தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம் என்பதால் ஆரம்ப வெப்பநிலையை விட அடையாளத்தில் காட்டுங்க இறுதி வெப்பநிலை கூடுதல். வீழ்படிவாதல் தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம் என்பதால் ஆரம்ப வெப்பநிலை சொல்ல போடுங்க. ஆரம்ப வெப்பநிலை அதை விட இறுதி வெப்பநிலை கூடுதல். எனவே இறுதி வெப்பநிலை சமன் 25 பாகை c தீட்டா 25 பாகை c 5. எனவே 30 பாகை c.